நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். திமுக ஆட்சி சரியில்லை, அதிமுக ஆட்சியும் சரியில்லை, கலகங்கள் இல்லா தமிழ்நாடு, கவலை இல்லா தமிழகம், தாமரை மலர்ந்தே தீரும். அப்படி அந்த தாமரையை மலர வைப்பதற்காக தமிழ்நாட்டில் ஊழலற்ற நேர்மையான ஆட்சியை உருவாக்குவதற்காக தன்னுடைய ஐபிஎஸ் வேலையே விட்டுட்டு வந்திருக்காரு அண்ணாமலை. அப்படிங்கிறதா இந்த நூற்றாண்டுடைய ஆகச்சிறந்த பொய். என் மண் என் மக்கள் என்று தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கும் மறுக்குமாக நடந்த அண்ணாமலை அவர்கள் அந்த பயணத்துல ஏன் ஆற்றுமணல் கொள்ளையை பத்தி பேசவே இல்லை, ஏன் கனிமவள கொள்ளையை பத்தி பேசவே இல்லை, ஏன் கல்குவாரியுடைய கொள்ளைகளை பத்தி பேசவே இல்லைன்னு சொல்லி பல பேர் கேட்டாங்க. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய ஊழல்களை பேசக்கூடிய அண்ணாமலை, திமுக வாங்கின லஞ்சத்தை பேசக்கூடிய அண்ணாமலை, திமுகவுடைய சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை பேசுகிற அண்ணாமலை, திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சேர்த்த வருமானத்திற்கான சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய அண்ணாமலை, பிடிஆருடைய 30,000 கோடி ஆடியோ பற்றி பேசக்கூடிய அண்ணாமலை, டிஎம்கே ஃபைல்ஸ் 1 ஃபைல்ஸ் 2 ஃபைல்ஸ் 3 சொல்லி திமுக குடும்பத்துடைய சொத்துக்களை பற்றி பேசக்கூடிய அண்ணாமலை என் மண் என் மக்கள் என்று போட்டு அந்த மண் அள்ளி மணல் வியாபாரி பூரா விற்கிறானே, அதை பற்றி ஏன் பேசல? இதே திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்கிற பேர்ல தமிழ்நாடு முழுக்க கனிம வளங்கள் வேட்டையாடப்படுது, அதை பத்தி ஏன் பேசல அப்படின்னு இப்பதான் தெரிய வந்திருக்குது. ஏன் பேசலன்னா, தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய மணல் மாஃபியாவா இருக்கக்கூடிய மணல் ராமச்சந்திரன், எஸ்ஆர் என்று அழைக்கப்படுகிற அந்த மணல் ராமச்சந்திரன் தமிழ்நாடு முழுமைக்கும் ஆத்து மணல், கல்குவாரி, எம்சாண்டு இந்த பெயர்ல கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறாரு. லீகலாகவும் இல்லீகலாகவும் கொள்ளையடிக்கிறாரு. அந்த மணல் மாஃபியாட்ட இந்த தேர்தலுக்காக 4,000 கோடி ஓவா பேரம் பேசியிருக்காரு நம்ம ஆட்டுக்குட்டி மலை, மாட்டிக்கிட்ட மலை. எப்படி நம்ம மலை கிட்ட அந்த மலைமுழுங்கி மகாதேவன் எஸ்ஆர் சிக்னாருங்கிறதா சுவாரஸ்யமான சம்பவம். கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க அமலாக்கத்துறை ரெய்டு போச்சு. யார் வீட்டுக்கு? மணல் கரிகாலன், மணல் ரத்னம், மணல் எஸ்ஆர். அதாவது இந்த 3 பேர் வீட்டுக்கும் கமலாக்கத்துறை ரெய்டுக்கு போய் 15,000 கோடி ரூபாய்க்கு மேல இவங்க இந்த மணல் கும்பல், மணல் மாஃபியால இருந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எஸ்ஆரும் கைது செய்யப்படல, மணல் கரிகாலனும் கைது செய்யப்படல, மணல் ரத்னமும் கைது செய்யப்படல. மணல் ரத்னம் திண்டுக்கல், மணல் கரிகாலம் புதுக்கோட்டை, எஸ்ஆரும் புதுக்கோட்டை. இந்த டீம் மொத்தமா எந்த கட்சியும் சாராதவங்க. அதாவது எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியோடு இருப்பாங்க. மணல் எஸ்ஆரை பொறுத்தவரை அதிமுக இருந்தா அதிமுக, திமுக இருந்தா திமுக, பிஜேபி இருந்தா யார் கையில அதிகாரம் இருக்கோ அவர் பக்கம். பொதுவாக இந்த மாதிரியான கான்ட்ராக்டர்ஸ், இந்த மாதிரியான கல்குவாரி வியாபாரிகள் இப்படித்தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் ரத்னமும், அதே மாதிரி தான் கரிகாலனும். கரிகாலம் கொஞ்சம் அதிமுக சாயல் இருந்தாலும் கூட திமுக கதிரானது கூட நல்ல தொடர்பு இருக்கக்கூடியவர். இப்ப சமீபத்தில் செக்மெண்ட்ல விபத்தாச்சு இல்லையா சென்னையில், செக்மெண்ட் ஹோட்டல், அது அதே கரிகாலனுடைய ஹோட்டல் தான். அவருடைய சித்தி மகன் தான் அதிமுகவுடைய திருச்சி வேட்பாளராக போட்டி போறாரு. ஒட்டுமொத்தமான இந்த பெரிய ஒரு அரசியல் கேங் கொண்டவங்க இவங்க. இதுவரைக்கும் திமுக அதிமுக மட்டும்தான் இந்த மணல் கும்பல்கிட்ட பணம் வாங்கும், இந்த கல்குவாரி கும்பல்கிட்ட பணம் வாங்கும். ஆனா பிஜேபி அமலாக்கத்துறையை உள்ள விடுது. அமலாக்கத்துறையை உள்ள விட்டு பணத்தை எடுக்கிற மாதிரி எடுத்து, ஆட்டையை போடுற மாதிரி ஆட்டையை போட்டு கைது பண்ற மாதிரி போறாங்க. இப்போ இந்த கைதுல இருந்து காப்பாற்றணும், அந்த திருப்பி இருக்கிற கான்ட்ராக்டையும் கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரே வழி, ஒரே ஆளு தான் இருக்காரு. யாரு? நம்ம மலை, அண்ணாமலை. அந்த அண்ணாமலை கிட்ட போய் நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட 7 தொகுதிகளுக்கு நாங்க ஒட்டுமொத்தமான வரவு செலவை பார்த்துக்கிறோன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு தென்னந்தோப்புல ஒரு வீட்டை எடுத்து மொத்தமா கந்தர்வ கோட்டையிலிருந்து மட்டும் 1000 பேரை எஸ்ஆர் குரூப் அனுப்பியிருக்கான். இந்த 1000 பேருடைய வேலை என்னன்னா, பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அண்ணாமலைக்காக கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து பணத்தை ஓட்டுக்கு கொடுப்பது, அண்ணாமலைக்கு மொத்தமாக வரவு செலவு கணக்கு பார்க்கறது, அப்புறம் நீலகிரியில் எல் முருகனுக்கு வரவு செலவு கணக்கு பார்க்கறது, இந்த 30 நாளும் பிரியாணி சமைச்சு போட்டு கூட வர்ற எல்லாருக்கும் காரு கீரு பெட்ரோல் டீசல் எல்லாம் பண்ணி கொடுத்து மொத்த செலவையும் பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்படி மணல் மாஃபியா கிட்ட அப்பட்டமாக காசு வாங்கிக்கிட்டு பணம் வாங்கி கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்கிற அண்ணாமலை ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், நாட்டை மாற்றுவேன், மண்ணாங்கட்டியை மாற்றுவேன், திமுக ஒழிப்பேன், அதிமுக ஒழிப்பேன், நாம் தமிழ்ச்சி இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் வெளிப்படையாக பேசுகிறேன். ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அண்ணாமலை வந்திருக்கார் இல்லையா, அவர் லைஃப் டைமாக செட்டில் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க.
எல்லாவற்றையும் பேசுகிற அண்ணாமலை கல்குவாரியை பத்தி பேசுறது கிடையாது, மணல் கொள்ளையை பத்தி பேசுறது கிடையாது, கனிம வள கொள்ளையை பத்தி பேசுறது கிடையாது. என் மண்ணு என் மக்களுங்கிறாரு. என் மண் என் மக்கள் என்று, என்னுடைய உரிமை என்று பேசுகிற அண்ணன் சீமான் அவர்கள் கனிம வள கொள்ளையை எடுத்து பேசுறாரு, ஆற்றுமணல் கொள்ளையை எடுத்து பேசுறாரு, தமிழ்நாட்டுடைய வளங்களை காப்பேன்றாரு. ஆனா அண்ணாமலை தமிழ்நாட்டுடைய வளங்களை காப்பேன்னு எங்கேயுமே பேசலையே. திமுக, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி, சீமானன், காங்கிரஸ், ராகுல் காந்தி இதை விமர்சனம் பண்றாரே ஒழிய தமிழ்நாட்டில் என் மண் என் மக்கள் சொல்லிட்டு உன் மண் அள்ளி விற்கிறானப்பா. நீ அதே தமிழ்நாட்டுக்காரன் தானே, பச்சை தமிழன் தானே, தூய தமிழன் தானே, படித்தவன் தானே. மண்ணள்ளி வித்தா அடுத்த தலைமுறை எப்படி நாசமாகும்னு உனக்கு தெரியும். மலையறுத்து வித்தா அடுத்த தலைமுறை எப்படி நாசமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இயற்கை வளங்களே போயிடுச்சுன்னா அப்புறம் எப்படி மண் இருக்கும், அப்போ அப்படி மக்கள் இருப்பான். மண்ணுன்னு ஒன்று இருந்தால் தான், தமிழ்நாடுன்னு ஒன்று இருந்தால் தான் அங்கே மக்கள் வாழ முடியும். மக்கள்னு ஒருத்தன் வாழ்ந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். அப்படி அரசியல் பண்ணாலும் முதலமைச்சர் வாழ முடியும். அப்போ இந்த மண்ணே நாசமாகிட்டு இருக்க அந்த மண்ணு விற்கிற ஆட்கள்கிட்ட காசு வாங்கி திரும்பிங்க. இல்லை, அண்ணாமலை நேர்மையானவர், ரொம்ப உண்மையானவர். சாட்டி நீங்க பொய் சொல்றீங்க, ஆதாரம் இல்லாம சொல்றீங்க அப்படின்னா அண்ணாமலை பெரிய தெய்வ பக்தி கொண்டவர். நான் முருகனை மட்டும் கும்பிடக்கூடியவன். அண்ணாமலை ஓம் காளி, ஜெய் காளி, பாரத் மாதா, ராமர் எல்லாத்தையும் கும்பிடக்கூடியவர். அப்போ அந்த அண்ணாமலை நீங்க பணமே வாங்கல, மணல் எஸ்ஆரோ மணல் கும்பலோ எனக்கு பணம் தரல அப்படின்னா அயோத்தி ராமர் குழந்தை ராமர் மீது சத்தியமாக்க நான் எந்த ஆத்துமணல் கொள்ளையங்கிட்டியோ மலை கொள்ளையங்கிட்டியோ நான் பணம் வாங்கல அப்படின்னு பொது வழியில சத்தியம் பண்ணுவாரா? யோகே சிகாமணி சத்தியம் அப்படிங்கிறது கூட சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கு. சத்தியம் போய் குழந்தைத்தனமா இருக்கு சத்தியம் பண்ணுங்கிறது. வேண்டாம், பொது வழியில நான் ஆற்றுமணல் கொள்ளையை தடுப்பேன், நான் கனிம வள கொள்ளையை தடுப்பேன், தமிழ்நாட்டுடைய கனிம வள கொள்ளையர்களாக இருக்கக்கூடிய மணல் ரத்னத்தையும் மணல் கரிகாலனையும் இந்த மணல் ராமச்சந்திரனையும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதே கோயம்புத்தூருக்குள்ள அதிகமான மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிற என்னுடைய தமிழ்நாட்டு வளங்களை அறுத்து கேரளாவுக்கு கொண்டு போகிற இந்த கும்பலை நான் கைது செய்ய வைப்பேன், ஆத்துமணல் கொள்ளையை தடுப்பேன், கனிம வள கொள்ளையை தடுப்பேன், மலை கொள்ளையை தடுப்பேன் என்று கோயம்புத்தூர் தேர்தல் பரப்புரையில் மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் பேசுவாரா? பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இந்த எஸ்ஆர் கும்பல், இந்த பணப்பட்டுவாடா கும்பல் கோயம்புத்தூர்ல அண்ணாமலைக்காக எந்தெந்த இடத்துல தங்கியிருக்காங்க, எந்த தென்னந்தோப்பை குத்தகை எடுத்திருக்காங்க, எங்கெங்க வீடு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத 10 ட்ரோன் கேமரா வாங்கியிருக்கேன் சாட்டை சார்பா. 10 ட்ரோன் கேமரா விட்டு பணத்தை கொடுக்கறது போறது அவங்க தங்கி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ரிவீல் பண்ண போறோம். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. we are watching you. மணல் கொள்ளைகள்கிட்ட மட்டும்தான், ஆற்று மணல் கொள்ளைகள்கிட்ட மட்டும்தான், கனிமவள கொள்ளைகள்கிட்ட மட்டும்தான் காசு வாங்கினாரான்னு பார்த்தா ஆருத்ரா. தமிழ்நாடு முழுமைக்கும் 1,12,000 மக்களை நாங்கள் அதிக பணம் தருகிறோம், நீங்கள் 11 மாதம் பணம் கட்டினால் இரட்டை மடங்கு பணம் தருகிறோம், 11 மாதம் நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டினா 12வது மாதம் 2 லட்ச ரூபாய்க்கு நகை தர்றோம் என்று அப்பாவி மக்களை, நடுத்தர மக்களை, ஏழை எளிய மக்களை, சாதாரண மக்களை ஏமாற்றிய அந்த ஆருத்ராங்கிற அயோக்கிய நாய்கள்கிட்ட, அந்த அயோக்கிய கும்பல்கிட்ட, அந்த திருட்டு 420 சீட்டிங் ஃபெல்லோக்கிட்ட 4000 கோடி ரூபாய்க்கு மேல பாரதிய ஜனதா கட்சிக்கு பேரம் பேசப்பட்டு செட்டில்மெண்ட் செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்கு. இதற்காக அண்ணாமலைக்கு கூடவே இருக்கக்கூடிய பல பேர் உதவி செஞ்சுதான் அந்த ஹரிஸ் என்கிற ஆருத்ராவுடைய நிறுவனரை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்திருக்கானுங்க. அந்த ஹரிஸுக்கு உடனடியாக மாநில விளையாட்டு பிரிவு பொறுப்பாளராக அண்ணாமலை அறிவிக்கிறாரு. எதுக்கு? ஹரிஸ் மேல வழக்கு விழுந்த பிறகு பிஜேபிக்கு வராரு, தற்காத்து கொள்ள பாக்குறாங்க. ஆனாலும் வழக்கு வேகம் எடுக்குது. தமிழ்நாடு முழுக்க பலாயிரக்கணக்கான மக்கள் கம்ப்ளைண்ட், கிட்டத்தட்ட 10,000 கம்ப்ளைண்ட்ஸ், நேரடி புகார் மட்டும் 10,000 புகார். அதனால தப்பிக்க முடியாம, ஓட முடியாம, ஒழிய முடியாம இப்போ ஹரிஸை கைது பண்ணது கொடுத்துட்டு ஆருத்ராவுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாதுங்கிற மாதிரி நகரம்படத்தில் வடிவேலு போற மாதிரி அண்ணாமலை போயிட்டு இருக்காப்ல. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடு அப்படின்னு. ஓட முடியாது உயிரே, ஒழிய முடியாது உயிரே, நீ மாட்டிக்கிட்ட உயிரே. நீ தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், நீங்கள் உண்மையான நேர்மையான தலைவனா இருந்தா, கரம்படியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்றால் ஆருத்ராவில் பலாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அமலாக்கத்துறையை வைத்து மீண்டும் வழக்கு போட்டு அந்த ஆருத்ராக்களை எல்லா பணத்தையும் மீட்டெடுத்து அந்த மக்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு கோயம்புத்தூர் மேடையில் அண்ணாமலை பேசுவாரா? மற்றதுக்கெல்லாம் வாய் வத்தல குண்டிலிருந்து வாடி போட்டி போற அளவுக்கு இழுத்துக்கிட்டு பேசுறீங்களே எல்லாத்துக்கும். திமுகவை பேசணும்னா, அதிமுகவை பேசணும்னா, எடப்பாடியை பேசணும்னா, சீமானன் பேசணும்னா வாய் வத்தல குண்டிலிருந்து வாடிப்பட்டி வரைக்கும் போது அண்ணாமலைக்கு ஏன் ஆருத்ரா பத்தி பேச மறுக்கிறீங்க? நீங்க தான் ரொம்ப நேர்மையானவராச்சே. செந்தில் பாலாஜியை கைது பண்ண வச்சவராச்சு, ஏவா வீட்டுக்கு ரெய்டு வச்சவராச்சு, தமிழ்நாட்டில் தங்கம் தென்னரசு, இந்த ஐ பெரியசாமி, கே என் நேரு இவங்களுடைய ஊழல் பட்டியெல்லாம் எடுத்து வெளியிட்டராச்சு.
உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனை பத்தியும் பிடிஆர் எடுத்து ஆடியோ எடுத்து வெளியே விட்டவராச்சு, ஊழலை ஒழிக்க வந்தவராச்சு. ஊழல் ஒழிப்புங்கிறது தனி மனிதன் மக்களை ஏமாத்தி சம்பாதிப்பது மட்டும் ஊழல் அல்ல. ஒரு தனியார் நிறுவனம் பலாயிரக்கணக்கான மக்களை ஏமாத்தி சம்பாதிப்பதுக்கு பேரும் ஊழல் தானே. அதுவும் லஞ்ச பணம் தானே, அதுவும் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் தானே, அதுவும் 420 தானே, அதுவும் சீட்டிங் தானே, அதுவும் ஏமாற்று தானே. அதை எதிர்த்து ஏன் பேசல? நான் அரசியல் செய்வதற்காக என்னுடைய ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மேடைக்கு மேடை பேசுறாரு. அண்ணாமலையின் அடையாளமே அவர் ஐபிஎஸ் வேலையை திறந்தாருங்கிறது. ஆனா தன்னுடைய தேவைகளுக்கு தனக்கு ஒரு தலைவராக இருக்காரு, இப்போ 4 பேரை பார்க்கணும், 4 பேரை கூட சாப்பிடணும், அவர் சாதாரணமாக இருக்க முடியாது, எனக்கு மாதம் 8 லட்ச ரூபா செலவாகுது, அது என்னுடைய நண்பர்கள் தான் தர்றாங்கன்னு. மாதம் மாதம் ஒருத்தனுக்கு நண்பர்கள் 8 லட்சம் கொடுக்குறாங்கன்னா அந்த நண்பர்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும் இல்லையா? சாதாரணமாக கொடுக்க மாட்டான். நண்பன் நம்ம ஒரு தடவை 50,000 கடன் வாங்கலாம், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை அதை திருப்பி கொடுப்போம். எப்பயாச்சும் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மாத கடைசியில் நமக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சோம், 25ஆம் தேதி 26ஆம் தேதி மாப்பிள்ளை ஒரு 10 ரூபா போட்டுவிட்றா அப்புறம் தரேன்னு சொல்லலாம். இப்போ 10 ரூபான்னு ஆரம்பிக்கும். மாப்பிள்ளை ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, ஒரு திடீர்னு ஒரு அவசர செலவாயிடுச்சு அப்படின்னு ஃபோனை எடுத்தாலே மாப்பிள்ளை அப்புறம் பேசலாம், மாப்பிள்ளை நீ இப்போ தான், ஐயோ நீ காலையில் சொல்லிடக்கூடாதா, இப்போ தானே அந்த பேங்க்லேருந்து கட்டி விட்டேன், இப்போ தானே நம்ம கதிரவனுக்கு போட்டு விட்டேன், இப்போ தானே நம்ம கலைக்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. அப்போ எல்லா மாசமும் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் இல்லை. அப்போ அந்த அண்ணாமலைக்கு மாசம் 8 லட்சம் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னா இந்த நண்பர் தெரியுமில்ல, வேதாந்தா, லாட்ரி மார்ட்டின்னு, மணல் எஸ்ஆர், மணல் கும்பல், இதுதான் அவருடைய நண்பர். அவர் நண்பர்கிட்ட பணம் வாங்குறது உண்மைதான், 8 லட்சம் வாங்குறது உண்மைதான். ஆனா அந்த நண்பர்கள் அண்ணாமலையோட பள்ளிக்கூடத்தில் படித்த நண்பர்களோ, அண்ணாமலை கூட கல்லூரியில் படித்த நண்பர்களோ, அண்ணாமலை கூட IPS IAS இருந்த நண்பர்களோ கிடையாது. நண்பர்னு சொல்றது அவர் மணல் ராமச்சந்திரனை, வேதாந்தா ஓனர் நம்ம அனில் அகர்வால, நம்ம லாட்ரி மார்ட்டினை தான் நண்பர்களாரு. லாட்ரி மார்ட்டின் கிட்ட தேர்தல் பாண்டில் பிஜேபி வாங்கினதான் வெளியே வந்துக்கிறது, அண்ணாமலை வாங்கினதுக்கு வெளியே வந்தது இல்லைல்ல. வேதாந்த நிறுவனத்துக்கிட்ட தேர்தல் பத்திரத்தில் எலெக்ஷன் பாண்டில் பிஜேபி வாங்கினது தான் வெளியே வந்துச்சு, அண்ணாமலை வாங்கினது வெளியே வரல. மணல் ரத்னத்துக்கிட்ட வெளிப்படைத்தன்மையோடு வெளியே வரல, ஆனால் அண்ணாமலைக்கு மாதம் மாதம் கப்பம் போயிட்டு இருக்கு. அதனால தான் எல்லாத்தையும் எகிரி குதித்து பேசுகிற அண்ணாமலை ஆற்றுமணல் கொள்ளை குறித்தும் கனிமவள கொள்ளை குறித்தும் மலை கொள்ளை குறித்தும் பேசுறதே இல்லை. அண்ணாமலை கோயம்புத்தூர்ல எம்பியா வந்தா ஒட்டுமொத்தமான கோயம்புத்தூர்ல மலைகளும் வெள்ளையங்கிரி மலையை உட்பட உடைச்சி எடுக்கப்படும். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. திமுக அதிமுகவாது அதிகாரத்துக்கு வந்துட்டு அமைச்சர் ஆயிட்டு முதலமைச்சர் ஆயிட்டு அவங்க தவறுகள் பண்றாங்க, கோடி கோடியா கொள்ளையடிக்கிறாங்க, குடும்ப ஆட்சி நடத்துறாங்க, பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபராக மாறிட்டாங்க. ஆனா அண்ணாமலை அதிகாரத்துக்கு வரல. இந்தியாவில் பிஜேபி அதிகாரத்தில் இருக்கிறது, அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தன்னுடைய முக்கியமான IPS IAS நண்பர்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அப்படிங்கிற அதிகார திமிர்ல தமிழ்நாடு முழுக்கும் பல நிறுவனங்களை மறைமுகமாக மிரட்டி அண்ணாமலை பணம் வாங்கிட்டு இருக்காரு. வெளியே காட்டுறது வேற உருவம், உள்ள காட்டுறது வேற உருவம், உள்ள பலர் வேலை அவங்க படுக்க போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள அண்ணாமலையின் முகம் என்பது மிக கொடூரமானது, மிக கேவலமானது. அதனால தான் பிஜேபியில் இருக்கக்கூடிய சில நல்லவர்கள் கூட, அதாவது பிஜேபியில் போய் நல்லவர் இருப்பானான்னு கேட்காதீங்க, எல்லா கட்சியிலும் சில நல்லவர்கள் இருப்பாங்க, கொஞ்சம் நேர்மையானவர் இருப்பாங்க. அப்படி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கவங்க கூட அண்ணாமலையை ஆதரிக்கிறது இல்லை, அண்ணாமலையுடைய அரசியலை விரும்புறது இல்லை. இப்போ சமீபத்தில் மாரிதாஸ் மீது நமக்கு கருத்து வேறுபாடு உண்டு, அவருடைய கொள்கை கோட்பாடு மீது கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் மாரிதாஸ் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அண்ணன் சீமானவன் சொன்னாங்க, அண்ணாமலை தம்பி நீ போலீஸ் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்த, நான் போராளி ட்ரைனிங் எடுத்தவன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு மாரிதாஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமானவர்கள் மீது 1000 கருத்து வேறுபாடுகள் உண்டு, ஆனால் அவர் நான் கல்லூரி படிக்கும் காலம் தொட்டு பார்த்து வருகிறேன், ஏதாவது ஒரு களத்தில் சமூக பிரச்சனைக்காக நின்று வந்துள்ளார், இதை அவர் தொய்வில்லாமல் செய்துகிறார். எனவே களத்தில் போராளியாக நிற்கிறேன் என சீமான் கூறுவது ஏற்க வேண்டிய உண்மை, கருத்து வேறுபாடுகள் தாண்டி இதை யாரும் மறுக்க முடியாது என்று அண்ணாமலையுடைய ஆதரவாளராக, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய தேசிய சிந்தனை கொண்ட மாரிதாஸ் அவர்களே அண்ணன் சீமான் அவர்களை போராளியாக களத்தில் நின்றார்கள். அப்போ அண்ணன் சீமான் அவர்கள் போராளினா அண்ணாமலை யாரு? பெருச்சாளி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ